ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு அழகான கிருஷ்ண பக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். கடவுளுக்கு பாகுபாடு இல்லை, எந்தவித டிஃப்ரென்ஸும் இல்லாம, எந்தவித ஸ்டேட்டஸும் இல்லாம, தூய அன்புக்கு மட்டுமே கடவுள் இறங்கி வருவார் இல்லையா? அதனால்தான் தூய மனசோட குழந்தைகள் வேண்டும் பொழுது உடனே கடவுள் அருள் பாலிச்சுடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு அழகான கதை தான் பார்க்க போகிறோம். அப்போது ஒரு காலத்தில் இது எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொன்ன கதை. இது ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பட் திரும்பவும் இந்த குரு பக்தி, இந்த தெய்வ பக்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கதை. ஸோ ஒரு பெரிய செல்வந்தர், ராஜா மாதிரியான செல்வந்தர், அந்த ஊர்லேயே ரொம்ப பணக்காரராம். தினமும் தனக்கு கண்ணன் மீது அவ்வளோ பிரியம், அவ்வளோ அன்பு. கண்ணன் அப்போவே சதா சர்வ காலமும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணானே இருப்பாராம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுவார். அவருக்கு ஒரு பெரிய பங்களா, மாடி வீடெல்லாம் இருந்தது. அந்த ஊரில் இருக்க கிருஷ்ணர் கோவிலுக்கு தினமும் கண்ணனுக்கு நல்ல ருசியான நெய்வேத்தியம் வைக்கணும், நல்ல பட்டாடை பட்டாடை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்பெஷல் பட்டு அதெல்லாம் ஸ்பெஷலாக நெய்ய சொல்லி அந்த கிருஷ்ணனுக்கு அணிவித்து விடுவாள். ஆனால் மறுநாள் காலையில் கோயில் திறக்கும்போது அந்த பட்டு வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சிருக்குமா. என்னடா அது, இந்த மாதிரி டெய்லி கிருஷ்ணனோட பட்டு வஸ்திரம்லாம் கிழியுது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படிலாம் யோசிச்சுட்டேன். நம்ம எவ்வளோ கிருஷ்ண பக்தியாக இருக்கோம். தினமும் கிருஷ்ணருக்கு புது புது வஸ்திரம் கொடுக்குறோம், தினமும் கிருஷ்ணனுக்கு ருசியான தின்பண்டங்களை நைவேத்தியமாக வைக்கிறோம், அவங்க கோயிலை இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுறோம். இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன குறை நான் வச்சுட்டேன் கிருஷ்ணனுக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழியறது அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தார். அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட ஒரு நாள், கிருஷ்ணா ஏன் இந்த மாதிரி நீ ட்ரெஸ் எல்லாம் கிழியறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஏதான ஒரு நீ சொல்ல மாட்டியா, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது, யாரும் ட்ரெஸ் எப்படி கிழிச்சு விடுறா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு குரல் கேட்டுச்சான், கிருஷ்ணர் குரல். அது என்ன சொல்லிச்சான் அந்த குரல், என் துணியெல்லாம் என் வஸ்திரம்லாம் இப்படி கிழியறதுக்கு காரணம் ஊர் எல்லையில் ஒரு கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருக்கா ஒரு அம்மா, அந்த அம்மாவால் தான் என் துணியெல்லாம் கிழியறது அப்படின்னே பயங்கர கோவம் வந்துருச்சான் அந்த செல்வந்தருக்கு. சே, நான் இந்த லேடியால் இதுதான் கிழிச்சதா நம்ம கண்ணனோட துணியெல்லாம், நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு கோவமாக போனாங்களாம். போகும்போது போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த லேடி போய் நல்லா திட்டணும், அந்த அம்மா போய் நல்லா திட்டணும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு இந்த செல்வந்தர் வந்ததும் தெரியல, அத்தனை ஜனங்கள் நிற்கிறதும் தெரியல. அந்த அம்மா தன் வீட்டு பின்னாடி சின்ன குடிசை வீடு, அதுக்கு பின்னாடி கத்திரிக்காய் தோட்டம் விளைச்சி வச்சிருக்கா. இந்த அம்மா கண்ணனை பற்றி அப்படியே மயங்கிய நிலையில் பாடிட்டே போகிறாளாம். கண்ணனோட அழகான சின்ன பாதம், அந்த அழகான சிகை நல்லா அப்படி அலை போல் இருக்கு, அந்த ஹேரு, அந்த அந்த டார்க் டீப் விழிகள், அவரோட தலைமையில் வச்சிருக்கிற மயிலிறகு, அவருடைய புல்லாங்குழல், அவர் நிற்கும் விதம், அந்த மென்பாதங்கள், அந்த கை தாமரை இதழ் போல மென்மையாக இருக்கக்கூடிய இதழ்கள், உதடுகள், அப்படியெல்லாம் வர்ணிச்சுட்டே போகிறாளாம் கர்ணனை. அதே மாதிரி தன்னுடைய அன்பை பாடல் மூலமாக வெளிப்படுத்திகிட்டே இருக்காளாம். சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அம்மா பாடிக்கிட்டே கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணிகிட்டே போகுது. கிருஷ்ணனுக்கு அந்த அம்மா பாடும் பாடல் அவ்வளோ பிடிச்சிருந்ததுனால அந்த பாடல் கேட்டுக்கிட்டே பின்னாடியே நடந்து போகிறாராம். கிருஷ்ணர் பின்னாடி வர்றது கூட உணராமல் கிருஷ்ண பக்தியிலேயே அந்த அம்மா இருக்கிறதுனால அதை ரியலைஸே பண்ணலைங்க பின்னாடி கிருஷ்ணர் இருக்கிறது. அந்த கிருஷ்ணரும் அந்த பாட்டு கேட்டுகிட்டே வரும்போது சுற்றி இருக்கிற முள்ளு செடி எல்லாம் அந்த வஸ்திரத்தை கிழித்து விடுதான். அதனால தான் என் வஸ்திரம் கிழியறது அப்படின்னு காமிக்கிறதுக்கும், நான் தான் பெரிய ஆள், என்னை விட
பக்தி யாருக்கும் இல்லைங்கிற அகங்காரத்தை அழிக்கிறதுக்காகவும் தான் இந்த திருவிளையாடலில் கிருஷ்ணர் பண்ணியிருக்கார். ஸோ அந்த கத்திரிக்காய் பறிக்கும் லேடிக்கு ஒன்றுமே தெரியாது. வெறும் கிருஷ்ண நாமஸ்மரணம், கிருஷ்ணர் பக்தி, கிருஷ்ணன் மீது கொண்டுள்ள அன்பு, இது மட்டும்தானே தெரிஞ்சதே தவிர வேற எதுவுமே தெரியல. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு பக்திக்கு அவர் பாடும் பாடல் மனதிலிருந்து வருது இல்லையா. பெரிய பாடகி இல்லை, பெரிய பாடல் ஆசிரியர் கிடையாது. தன் மனதில் கிருஷ்ணன் மீது எப்படியெல்லாம் காதல் இருக்கும், எப்படியெல்லாம் அன்பு இருக்கும், அப்படியெல்லாம் வர்ணித்து பாடும்போது அதை கேட்கறதுக்கு கண்ணனே ஆவலாக வந்து கேட்குறாரு. அந்த பக்தியை பார்த்து அப்படி அந்த செல்வந்தரை திகைத்து போனாராம். அப்போ தான் தெரிஞ்சுதான் தான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கிருஷ்ணன் பக்தின்னு வச்சுருக்கேன். நான் பட்டு வஸ்திரம், நல்ல ருசியான தின்பண்டங்கள் கொடுக்கும்போது கூட கண்ணன் என் கூட வரலை. அந்த தூய்மையான பக்திக்கு தானே தன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு கண்ணன் கேட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போது பக்திக்கு ஸ்டேட்டஸ் தேவையில்லை, பக்திக்கு பணம் இது அது எதுவுமே தேவையில்லை. மனதார கண்ணான் கூப்பிட்ட ஓடி வரக்கூடியது தான் கடவுள் இல்லையா. ஸோ எல்லா கடவுள், இது சின்ன கதை தான் கிருஷ்ணரை பற்றி. பட் இதில் எல்லா கடவுளும் அப்படி தான் தூய்மையான மனதோடு தூய்மையான அன்போடு நமக்கு அழைக்கும்போது கடவுளே நேரில் இறங்கி வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலில் போய் நின்றுட்டு அவன் நல்லா இருக்கக்கூடாது, என்ன அப்படி சொல்லிட்டான்ல அவன் ஃபீல் பண்ணோம், இப்படிலாம் வேண்டினா அது ஒரு பக்தியாவா இருக்கும்? இல்லை, எல்லோரும் நல்லா இருந்துட்டு போட்டோம். இல்லை, நீங்கள் அவங்களுக்காக வேண்டவே வேண்டாம், உங்களுக்காக வேண்டிக்கோங்க, நல்லதுக்கு வேண்டிக்கோங்க. அப்படி பண்ணாலே போதும், அதுவே ஒரு நல்ல மனம்தான் இல்லையா. ஸோ எல்லாருமே மனதை கடவுளை வேண்டணும்னு நினைக்கும்போது பெருசாக மாலைகள், மரியாதைகள் ஆஃப்கோர்ஸ் முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க, பூக்கள் எல்லாம் எதிர்பார்க்க தூய்மையான மனதோடு முன்னாடி போய் நின்று அம்மா இல்லை அப்பான்னு அன்பாக கூப்பிட்டாலே கடவுள் வந்துடுவாங்களாம்.